வணக்கம். ஜவைஜெட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது எதிர்பார்த்த ஒரு விஷயம், அதே நேரத்தில் எதிர்பாராத ஒரு கட்சி. எதிர்பார்த்த ஒரு விஷயம் அப்படின்னா ஆதவ் அர்ஜுனா பிசிகாவில் எதற்காக குழப்பத்தை உண்டு பண்ணினார்? அவருடைய நிலைப்பாடு வேறு எங்கோ சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக திமுக கூட்டணி உடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. அது எதிர்பார்த்த ஒன்று. ஆனால் எதிர்பாராத ஒன்று அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இன்றைக்கி அவர் தாவேகா தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் கட்சியில் சேர்ந்திருக்கார். அவருக்கு தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற போஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அதாவது விசிகாவில் இருந்தவர் திடீர்னு பேசுகிறார். சமீபத்தில் தான் ஒரு வருஷத்துக்கு முன்னால் இணைஞ்சவர் திடீர்னு சம்பந்தமே இல்லாமல் பேசியதாக சொல்லிவிட முடியாது. அவர் பேசியது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒரு அடிப்படை கொள்கை. அதாவது ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. ஆமாம், இது விசிகாவோட அடிப்படை கொள்கை. வளர வளர அது தானாகவே அது கைவந்த ஒரு நிலையாக மாறிவிடும் என்பதுதான் தொல் திருமாவளவன் ஐயாவுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. அது நடக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் இப்போதைய ஒரு நிலைமை என்ன அப்படிங்கிறது யோசிக்கணும் இல்லையா? சும்மா ஆளாளுக்கு பேசிக்கிட்டே போனால் அப்படின்னா அப்புறம் கூட்டணிக்குள்ள ஒரு தர்மம்னு ஒன்று இருக்குது. கூட்டணி தர்மம் இருக்கு இல்லையா? ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு 4 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு 2 எம்பியை வச்சுக்கிட்டு உடனே கேட்ட முடியுமா? அன்றைக்கி ஏகப்பட்ட பிரச்சனைலாம் போச்சு. துணை முதல்வர் பதவியை திருமாவளவன் எதிர்பார்க்கின்றார் அப்படின்னு. அப்புறம் அடுத்த 2-3 வாரம் கழித்து உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக திமுக போட்டுருச்சு. ஆமாம், இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை என்பதையெல்லாம் விட அப்படிப்பட்ட ஒரு சர்ச்சைக்குரிய கருத்துக்கள்லாம் போய்கிட்டு தான் இருந்தது. ஆமாம், அப்புறம் திடீர்னு ஒரு மீட்டிங்கில் மன்னராட்சி நடந்து கொண்டிருக்குது அப்படின்னார். அதே ஆதவ் அர்ஜுனா விசிகாவில் இருந்தப்ப அது அப்படியே திமுகவுக்கு குண்டவாரி போட்டுருச்சு. என்னடா அது மன்னராட்சி அப்படிங்கிறாரு அப்படின்னு. அடுத்தடுத்து மன்னராட்சியில் தான் அப்பனுக்கு அடுத்து பிள்ளைக்கு அடுத்து அவன் புள்ள அப்படின்னு வந்துவிட்டு அதன் அடிப்படையில் அவர் சுட்டி காட்டார். கருணாநிதி, மு.க. ஸ்டாலின், அடுத்து உதயநிதி ஸ்டாலின், அதுக்கு பின்னால் அவருடைய மகன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஏன்னா கே.என். நேரு கூட ஒரு கூட்டத்தில் பேசினார். ஆமாம், உதயநிதி ஸ்டாலின் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தூக்கி நிறுத்தம், அவருடைய மகன் கூட அடுத்து தான் நாங்கள் தூக்கி நிறுத்தப்படுவோம் அப்படிங்கிற கான்செப்டில் கே.என். நேரு பேசினார் ஒரு மீட்டிங்கில். இதெல்லாம் வச்சு அவர் சொல்கிறார் மன்னராட்சி நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி அன்றைக்கி பேசினார் ஆதவ் அர்ஜுனா. அப்புறம் பார்த்தாரு, இதனால் அது குழப்பமாக இருக்குது. அந்த நேரத்தில் மு.க. ஸ்டாலின் தமிழக முதல்வர் வெளிநாடு பயணத்தில் இருந்தார். இதெல்லாம் அவருக்கு போயிட்டுருக்கோம். இங்கே துரைமுருகன் பொதுச் செயலாளர், மற்ற சோன்ஸு, ஹெச் ராஜா, இது ஏ ராஜா, திமுக ராஜா, மற்ற இவங்கெல்லாம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. கனிமொழி கூட பண்ணாங்க. என்னங்க இந்த மாதிரிலாம் பேச்சு போயிட்டு கூட பலவிதமான குற்றச்சாட்டுகள் மற்றபடி பேச்சு போயிட்டு இருக்க சமயத்தில் அப்போவும் அந்த விலகல் இல்லாத தன்மையில் தான் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சாங்க. இது ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு துணை பொதுச் செயலாளர் பேசுகிறார். மற்றபடி இவர் மேலே தொல் திருமாவளவன் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு பேசினார். அதன் அடிப்படையில் இறங்கினவுடனே உடனே டக்குன்னு போய் பார்த்துட்டார். யார்? மு.க. ஸ்டாலின் வெளிநாட்டு பயணத்தை முடித்து விட்டு தமிழகத்தை இறங்கினவுடனே அடுத்த நாளே போய் கால் சீட்டு வாங்கி அப்பாயின்மெண்ட் வாங்கி போய் பார்த்துட்டார். அப்புறம் விளக்கத்தை எல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் சொல்லிட்டார், இது எங்களுடைய கூட்டணி சரியாக தான் இருந்துகிட்ருக்கு, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, நாங்கள் பேசிட்டு தான் வந்துட்டுருக்கோம். மற்றபடி பிரச்சனைக்குரியவர்கள்லாம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறா, ஒரு 2-3 வாரம் கழித்து ஆதவ் அர்ஜுனா கட்சியை விட்டு இடைக்காலமாக நிற்கிறாங்க. ஒரு சஸ்பென்ஸ் பண்ணுறாங்க, டிஸ்மிஸ்லாம் பண்ணல, சஸ்பென்ஸ் பண்ணுறாங்க. ஆமாம், பண்ண உடனே பொதுவாக கட்சியை விட்டு சஸ்பென்ஸ் பண்ணால் அமைதியாக இருக்கணும். ஆமாம், என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்க அப்படிங்கிற கான்செப்ட்டு, அதன் அடிப்படையில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தில் அப்படியே அமைதியாக அப்படியே இருக்கணும். இப்போ சமீபத்தை திமுகவை சேர்ந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கூட விளக்குனாங்க. எனக்கு இது கட்சியை விட்டு சஸ்பென்ஸ் பண்ணாங்க, விளக்கலை. ராதா ரவி தான் டிஸ்மிஸ் பண்ணுறது திமுக விட்டு.
சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை வந்து பேச்சின் அடிப்படையில் குஷ்பு தவறாக பேசி விட்டான்னு சொல்லிட்டு சஸ்பென்ஸ் பண்ண அப்புறம் திருப்பி சேர்த்துக்கிட்டான். அது மாதிரி தான் விசிகாவில் ஆதவ் அர்ஜுனா வந்து சஸ்பென்ஸ் பண்ணாங்க. உடனே என்ன பண்ணுறாரு, அவர் அமைதியாக இல்லாமல் அடுத்த நாளே அறிக்கை விடுறாரு. ஆமாம், இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்லாம் மிகப்பெரிய வார்த்தைகள் போடாமல் வேறு விதமாக ஆமாம் ஏதோ ஒரு விஷயமாக பேசுகிற மாதிரி பேசிட்டு அப்புறம் எங்களுடைய பயணம் உங்களோடு தொடரும், உங்கள் பின்னால் தொடரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை விடுறார். யார்? விசிக திருமாவளவன் ஐயா பின்னால் தொடர்ந்து போட்டு விடுறாரு. அப்புறம் அப்படியே போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து அறிவிப்பு விழுந்தாச்சு. தாவேக விஜய் அறிக்கை வெளியிட்டார். அதாவது வந்து தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளராக ஆதவ் அர்ஜுனா நம் கட்சியில் சேர்க்கப்படுகிறார். அவருக்கு வந்து கட்சி தொண்டர்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும். மற்றபடி அவர் வந்து பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மற்றபடி என்னுடைய அறிவுரையின்படி அவர் நடந்து கொள்வார். அதன் அடிப்படையில் வந்து எல்லோரும் வந்து தேர்தல் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி அவரும் அறிக்கை விட்டுட்டாங்க. பொதுவாக இது வந்து எதிர்பாராத ஒரு விஷயம். தாவேக்காவில் எதற்காக சேர்ந்து அவர் சீண்டி கொண்டிருந்தது விசிகாவில் இருந்து கொண்டே விசிகாவை சீண்டிக்கிட்டு இருந்தார். திமுக கூட்டணியை விட்டு விசிகா எப்படியாவது விலகப்பட வேண்டும் அல்லது திமுகவை விட்டு அந்த கூட்டணியை விட்டு விசிகாவை எப்படியாவது வெளியே கொண்டு வர வேண்டும் மிக பகிரங்கமான முயற்சி செய்தார். பேச்சுக்கள் அப்படி தான் போயிட்டு இருந்தது. உள்ளுக்குள்ளேருந்து விளங்கம் பண்ணக்கூடாது, வெளியே இருந்து உள்ளுக்குள்ளே பண்ணக்கூடிய சமயத்தில் அது கூட்டணி தர்மத்துக்கு எதிராக வந்துடும். அதன் அடிப்படையில் தான் வந்து பாஜகவை விட்டு அதிமுக விலகிது. கூட்டணிக்குள்ளேயே இருந்துக்கிட்டு அண்ணாவை குறை சொல்கிறது, பெரியாரை குறை சொல்கிறது, எம்ஜிஆரை குறை சொல்கிறது, ஜெயலலிதாவை குறை சொல்கிறது அப்படின்னு அண்ணாமலை இருந்தார். டக்குன்னு பார்த்தாரு, ஆமாம் இதான் சாக்குன்னு சொல்லி போட்டு இது சிறுபான்மை மக்கள் ஓட்டு செதறுதுப்பா, இதான் நேரம் சொல்லி போட்டு டக்குன்னு என்ன பண்ணிட்டார், அண்ணாமலைக்கு கண்டன குரல் தருவங்க, அதுக்கு ஆப்போசிட்டாக அவரை போடுங்க, அவரை தூக்கிட்டு வேற ஆளை போடுங்க அப்படிங்கிறப்ப அவங்க தலைமை கேட்கல. உடனே டக்குன்னு என்ன பண்ணிட்டார், ஆமாம் கூட்டணியை விட்டு அதிமுக பாஜக கூட்டணி அதிமுக விலகிறஞ்சு விலகிடுறாரு. முடிஞ்சு போச்சு. அது மாதிரி கூட்டணிக்கென்று ஒரு தர்மம் இருக்குது இல்லையா, அந்த தர்மத்தை வந்து நாம் எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து திருமா ஐயாவுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கு. அதனால் வந்து டக்குன்னு என்ன போட்டார், கூட்டணி விட்டுலாம் விலகக்கூடிய அளவுக்கு இல்லை. சில பேர் பேசுவாங்க, சில பேர் என்னவெல்லாம் அது அவரவருடைய கருத்து. இது வந்து விடுதலை விசிகாவுடைய கருத்து, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கருத்து கிடையாது அப்படின்னு நிலைப்பாடு பண்ணி அப்புறம் அது விளக்கக்கூடிய சமயத்தை அதெல்லாம் ஆஃப் ஆகிடுது. எந்த பிரச்சனையும்லாம் கட்சி போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து அவர் ஆதவ் அர்ஜுனா விசிகாவிலிருந்து சஸ்பென்ஸ் இடைக்காலமாக நீக்கப்பட்ட ஆதவ் அர்ஜுனா வந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்ட சுத்தமாக நீக்கப்பட்ட இல்லை இடைக்காலமாக நீக்கப்பட்ட ஆதவ் அர்ஜுனா இன்றைக்கி வந்து தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்திருக்கார். அப்படிங்கிறது வந்து ரொம்ப நிலைப்பாடாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல். ஆமாம், இதன் அடிப்படையில் வரும் காலங்களில் தாவேகா வந்து அதிமுகவோடு சேர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அதே நேரத்தில் பாஜகவும் வலை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க தாவேகாவுக்கு. ஆமாம், எப்படி இருந்தாலுமே சரி, ஆமாம் மிகப்பெரிய ஒரு பாரம் வந்து இன்றைக்கி வந்து விசிகாவை விட்டு விலகி விட்டதுன்னு தான் சொல்ல முடியும். ஆமாம், அதாவது இதுக்கு இடையில் இன்னொரு விஷயம் போயிட்டுருக்கு. அது ஆதவ் அர்ஜுனா மூலமாக விசிகாவுக்கு ஒரு வலை போடப்படுமா, தாவேகா மற்றபடி அதிமுக விசிகா கூட்டணி அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல். அது வந்து கட்டாயமாக வந்து ஒரு புரளியாகத்தான் இருக்க முடியும். ஆனால் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க. எப்படி இருந்தாலும் சரி, ஒரே வார்த்தை. இன்னொரு விஷயம், எல்லாமே கடைசியில் என்ன விஷயமா முடியும்னா சீட்டு விஷயத்தில் தான் முடியும். ஆமாம், 6 சீட்டு, அதில் 4 சீட்டு கொடுத்தாங்க, கரெக்டாக எம்எல்ஏ சீட்டு, 2 எம்பி சீட்டு கரெக்டாக கேட்டது கொடுத்துட்டாங்க. இப்போ 4 எம்எல்ஏ வரக்கூடிய சமயத்தில் அவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக கேட்பாங்க. ரெண்டாவது 2 எம்பி இருக்குது இல்லையா, அதனால் வந்து 6 12 சீட்டு இல்லை 15 சீட்டு கொடுங்கன்னு கேட்பாங்க. அதில் பிரச்சனை வரக்கூடிய சமயத்தில் பலவிதமான கருத்துக்கள். ஆமாம், மற்றபடி வந்து அதன் அடிப்படையில் வந்து விசிகா மற்றபடி வேறு கூட்டணிக்கு வருமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அன்னைக்கு தான் தெரியும், இன்றைக்கி தெரியும். அதே நேரத்தில் பொதுவாக விசிகாவினுடைய ஒரு நிலைப்பாடு வந்து திமுகவுடைய கொள்கைக்கு உட்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல். அதே நேரத்தில் வந்து அதிமுக விட்டு விலகினப்போ திருமா ஐயா அவர்களை வந்து ஜெயலலிதா வந்து மிக அற்புதமாக வாழ்த்தினார்கள், வெறுக்கவெல்லாம் செய்யலை. அந்த மாதிரி ஒரு டீசெண்டான ஒரு அற்புதமான மேன்மை மிகுந்த, ஆமாம் எழுச்சி மிகுந்த ஒரு ஒப்பற்ற தலைவன் தான்
விசிக ஐயா தொல் திருமாவளவன் அவர். அதனால் வந்து அவருக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு வலை விரித்தாலுமே அவர் சிக்க மாட்டார். ஆமாம், தாவேக்காவிலிருந்து இன்றைக்கி ஆதவ அர்ஜுனா விசிகாவை நோக்கி வலை வீசலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் போயிட்டு இருந்தாலும் கட்டாயமாக அது பொய்யாகத்தான் முடியும். ஏன்னா திமுகவை பொறுத்தவரை விசிகா விட முடியாது. ஆமாம், அவங்களுக்கு ஓட்டு சிதைய வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் விசிகாவை திமுக விட முடியாது. இரண்டுமே வந்து இரட்டை குழை, இது இரட்டை குழல் துப்பாக்கியாக இருந்தாலுமே கூட இந்த சீட்டு விவகாரத்தை பிரச்சனை வரக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக வந்து அதில் ஒரு முரண்பாடு வரும். அதில் வந்து மு.க. ஸ்டாலின் ஐயா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக போயிடுவாங்க. ஏன்னு கேட்டால் 200 தொகுதி அப்படிங்கிறத விட 234 தொகுதியிலையும் நாங்கள் ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரல் அங்கேருந்து திமுகவிலேருந்து போயிட்டுருக்கு. அதை வந்து எப்படியாவது நாம் வந்து ஜெயித்து காட்ட வேண்டும். அதிமுக என்ற கட்சியே இல்லாமல் ஒழிக்கப்பட்டு விடும். ஏன்னா இன்றைக்கி அதிமுக எல்லாமே வந்து பயந்துட்டு இருக்கிறாங்க. கேபி முனுசாமி அன்னைக்கே சொல்லிட்டார், இது வந்து தலைவிதி நிர்ணயிக்கக்கூடிய 2026 சட்டமன்றத்தில் சொல்லிட்டார். அதே நேரத்தில் எடப்பாடியும் மனசில் சஞ்சலமாக தான் இருந்துகிட்டு இருக்கிறார். பாஜகவை பொறுத்த வரைக்கும் அது பூவா. ஆமாம், அண்ணாமலை வந்ததுன்னா ஆச்சு. ஆமாம், அண்ணாமலை வந்தார் அப்படின்னா அப்புறம் எடப்பாடியோட கைகோக்கக்கூடிய சூழல் மாதிரியும் போயிட்டுருக்கு. இல்லை நயினார் நாகேந்திரனை போட்டாங்க அப்படின்னா கட்டாயமாக அதிமுகவோட பாஜக வந்து அதிமுக கூட்டணி, அதில் மாற்று கருத்தும் இல்லை. அப்போ வந்து தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வது அண்ணாமலை இன்றைக்கி போராடிட்டு இருக்கிறாரு. அதன் அடிப்படையில் அதிமுக எடப்பாடியினுடைய பையன், மூத்த பையன் மிதுனை வச்சு அமித்ஷா வச்சு பேச வச்சு இன்றைக்கி ஒரு சரி கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இன்றைக்கி போயிட்டுருக்கு. ஆமாம், இப்போ போய் முடிந்த 31ஆம் தேதி கட்டாயமாக தமிழக பாஜக தலைவர் யார் என்பது அறிவிக்கப்படலாம் அப்படி எதிர்பார்ப்பாக இருந்தது. அமித்ஷா வந்து சென்னைக்கு வந்துட்டு போயிட்டார், அறிவிக்கலை. இங்கே வந்து என்னோட நிலைப்பாடு தெரிஞ்சிருப்பார். அதன் அடிப்படையில் அறிவிக்கவும் இல்லை. அப்போ வந்து அண்ணாமலைங்கிற கான்செப்ட் வந்து இவங்களுக்கே வந்து 2 விதமாக போயிட்டுருக்கு. நயினார் நாகேந்திரனை அறிவிக்கக்கூடிய சூழல் பாஜகவுக்கு ஏற்பட்டிருந்தால் கட்டாயம் டக்குன்னு முடிவு எடுத்திருப்பாங்க. ஆனால் நயினார் நாகேந்திரனை பொறுத்தவரை அண்ணாமலையை போல் பேசுவாரா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்குது. அதனால் வந்து கட்டாயமாக அண்ணாமலை மீண்டும் வரலாம்ங்கிற ஒரு சூழல் தான் இருந்துகிட்டு இருக்குது. அதன் அடிப்படையில் வந்து ஒரு தரிகடத்துவமாக தான் வந்து சென்னையை விட்டு அமித்ஷா போயிருக்கிறார். அப்போ வந்து அண்ணாமலை வந்துட்டார் அப்படின்னா அதிமுக எடப்பாடியோடு ஒரு சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தை ஏற்பட்டு 2 பேரும் ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள் சேர்ந்துருவாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக அந்த அதிமுக பாஜக கூட்டணி ஏற்படும். அப்போ வந்து அந்த தாவேகா கூட்டணிக்கு ஒரு தகவல் போகும். அதன் அடிப்படையில் அங்கிருந்து விசிக இழுக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு தகவல் இன்றைக்கி கட்டாயமாக அது வரும் காலங்களில் தெரிந்தாலுமே கூட பொதுவாக பார்க்கக்கூடிய சமயத்தில் திமுக விசிக கூட்டணி ஸ்ட்ராங், அதில் மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் அதற்கு தகுந்த மாதிரி இடங்களை கொஞ்சம் சேர்த்தி திமுக கொடுப்பார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை இன்றைக்கி விசிகாவை இருந்துக்கிட்டு இருக்குது. அது கட்டாயமாக நிலைக்கும். அதை வைத்து திமுக விசிக கூட்டணி நிலைக்கும் என்பதும் எல்லோரும் அரசியல் விமர்சகர்கள் மற்றபடி அரசியல் ஆலோசகர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு தகவலாக இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.